पति ब्रह्मचारी சொல்லு அண்ணா, இங்க ரொம்ப பெரிய சண்டை நடக்குது. மனோகர் குட்காக்காரங்க நம்ம பையனை போட்டு அடிச்சிட்டாங்கண்ணே. இப்ப நீ எங்க இருக்க? சஃபார் பஜார்ல இருந்து பேசுறேன். நீ அங்கே இரு, இப்ப வந்துடுற. அடுத்த 48 மணி நேரம், அதாவது 2 நாளைக்கு உன்னோட ரவுடிசத்தெல்லாம் நீ விட்டுடு. ஒத்துக்கிறேன். சூரஜ்னா லைன்ல இருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க, இல்லனா நம்ம பேரே கெட்டு போயிடும். அட ஆண்டவா, அட ராமா, எல்லாரையும் காப்பாத்தி நல்லபடியா வைப்பா. காவ்யா, ரியா, மோனிகா. சொல்லுங்க. காவ்யா, சபாஷ். எனக்கு அப்பவே தெரியும் நீதான் காலங்காத்துல எழுந்து கிச்சனை எப்படி பல ஆக்கியிருக்கேன்னு. இல்ல பெரியமா, நீங்க சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் எழுந்தனே. வேற யார் பண்ணிருப்பா? கண்டிப்பா இந்த உதவக்கார இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்காது. தண்ணி குடிச்ச டம்ளரே நீ எடுத்த இடத்துல வைக்கவே மாட்ட. நீ ஏன் எப்படி கிச்சனை கிளீன் பண்ணுவ? நானா? அப்படின்னா நம்ம யாருமே கிளீன் பண்ணலன்னா வேற யார் கிளீன் பண்ணிருப்பான்? ஒருவேளை இஷா இன்னைக்கு கிளீன் பண்ணிருப்பாங்களா? இஷாவா? இவ மாளிகையில வாழ்ந்த ராஜகுமாரியா இல்ல பூதமா? இவ்வளவு சீக்கிரமா எழுந்திருச்சு எப்படி சுத்தம் பண்ணான்னு தெரியலையே. நல்லாதான் வேலை பாக்குறா. அந்த மகாராணியால ஒரு சின்ன பூவை கூட தூக்கி வைக்க முடியாது. அவ எப்படி இவ்ளோ பாத்திரத்தை கழுவி வைக்க போறா? பாத்தீங்களா, மகாராணி அம்மா வெளியில இருந்து வீட்டுக்குள்ள இப்பதான் வராங்க. இவங்களால எப்படி இதெல்லாம் கிளீன் பண்ணிருக்க முடியும்னு நினைச்சீங்க? அண்ணா, இது எல்லாத்தையும் நீங்களா பண்ணீங்க? என் பையனுக்கு அப்படி என்ன மந்திரம் பண்ண? எல்லா வீட்டு வேலையும் அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அடடட பெரியமா, உட்காருங்க. பொறுமையா உட்காருங்க. காலங்கார்த்தால கோவத்தோட ஆரம்பிக்க கூடாது. சுட சுட டீயோட தான் ஆரம்பிக்கணும். அட, எல்லாரும் நின்று என்ன ஆண் வேடிக்கை பாக்குறீங்க? உட்காருங்க, நான் போய் உங்க எல்லாருக்கும் சூடா டீ கொண்டு வரேன். பெரியமா, சுட சுட டீ எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. இந்தாங்கண்ணே, டீ குடிங்க. அப்புறம் என்னோட அன்பான அண்ணி, இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க.
இப்ப இவர் என்ன பயங்கரமா திட்ட போறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு முழுக்க சுத்தம் பண்ணிருக்காரு. ஆனா நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே, கண்டிப்பா பயங்கரமா திட்ட போறாரு. இங்க பாருடி, இன்னைக்கு யாராலையும் கூட காப்பாற்ற முடியாது. உங்க அம்மா வீட்டுக்கு போக தயாரா இருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா போறேன். ஆனா ஒரு கண்டிஷன். உன்னோட எல்லா கண்டிஷனுமே எனக்கு ஓகே தான். நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. அடுத்த 48 மணி நேரத்துக்கு நீ எந்த சண்டைக்கும் போக கூடாது, யாரையும் கை ஊங்க கூடாது, யாரையும் மிரட்டவும் கூடாது. அட ஆண்டவா, என்ன கொடுமைப்பா இது. ஏற்கனவே என் பையன் பொண்டாட்டி முந்தான புடிச்சிட்டே ஊரு சுத்திட்டு இருக்கா. இப்ப அடுத்து இவன் அவளுக்கு அடிமையாவே ஆயிடுவான் போல இருக்கே. சூரஜ், சூரஜ், வெளியே நிறைய பசங்க வந்திருக்காங்க. நீ தான் கூப்பிட்டியா? காவியா, இதை க்ளீன் பண்ணு. ஓகே பசங்களா, இன்னைக்கு கராத்தே கிளாஸ்க்கு நீங்க எல்லாருமே ரெடியா? குட். முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அப்புறம் ஆமா, இங்க என்ன நடக்குது? நான் காண்றது கனவா என்ன? நான் என்ன தூக்கத்திலயா இருக்கேன்? நம்ம கண்ணால பாக்குறதெல்லாம் பொய்ன்னு சொல்லிருக்காங்க. இதுவும் கண்டிப்பா இந்த பொண்ணோட வேலையா தான் இருக்கும். இங்க பாருங்க, கராத்தேவை கத்துக்கணும்னா முதல்ல நீங்க உங்களுடைய எதிரிய கற்பனை பண்ணிக்கணும். அந்த எதிரி உங்களுக்கு வச்ச டிஃபன் பாக்ஸ சாப்பிட்டுட்டான். அந்த எதிரி விக்கெட் முன்னாடி நின்னு உங்களை பேட்டிங் ஆட விடாம பண்றான். ஆனா போதும், இந்த மாதிரி சீட்டிங் பண்ற அந்த எதிரி இருக்கானே, அவனை நாம அடுத்த முறை சீட்டிங்கே பண்ணாத மாதிரி பண்ணணும். கராத்தேவால நம்ம அவனை தோக்கடிக்கணும். வாங்க. ரொம்ப அற்புதமா பண்றீங்க பசங்களா. என்ன வீட்டுக்கு அனுப்புறதுல உனக்கு இவ்வளவு ஆர்வமா? சூரஜ் நல்லாவே அவனோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். பாத்தீங்களாமா, நம்ம மார்க்கெட்ல வாங்குற துப்பட்டா கூட இவ்ளோ சீக்கிரம் சாயம் போகாது. நம்ம சூரஜ் அண்ணா அதை விட வேகமா மாறிட்டு இருக்காரு. நேத்து சூரஜ் கோவிலுக்கு போனான்ல, அதோட மாற்றம் தான் இது. சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு புத்தி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இஷா ஏதாவது சூரஜை மாத்திருப்பான்னு நினைக்கிறேன். மாத்திருப்பாளா? அவ மாயம், மந்திரம், தந்திரம் எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிருக்கா. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி அவளோட சதி திட்டம் இருக்கும். அவ நீளமா அந்த கூந்தல வச்சிருக்கா பாரு, அதை வச்சுதான் இவனை மயக்கி இருப்பா. எனக்கு வர கோவத்துக்கு கத்திரிக்கோளை வச்சு அப்படியே கட் பண்ணிடணும் தோணுது. அட என்ன அண்ணி, நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. சூரஜ் ஏதாவது நல்ல காரியம் பண்ணா கூட அந்த பழிய தூக்கி நீங்க இஷா மேல போடுறீங்க. இத என்ன தோக்கடிக்க பண்ணிட்டு இருக்காரு.
அடுத்த 48 மணி நேரத்துக்கு ஒரு ரவுடி மாதிரி இல்லாம நீ ஒரு சாதாரண மனுஷனா நடந்துக்கணும். நீ இதை பண்ணிட்டா போதும். நான் உனக்கு வாக்கு தரேன். 48 மணி நேரம் கழிச்சு நான் என்னோட முகத்தை உனக்கு எப்பவுமே காட்ட மாட்டேன். நாற்பத்தெட்டு மணி நேரம் அப்படியே டக்குன்னு போயிடும். அதுக்கப்புறம் சந்தோஷமா உன்னை நான் வழி அனுப்பி வைப்பேன். சரி 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 விடு. எனக்கு ஒரு விஷயம் தாம்மா புரியல. நீ சூரஜ் கிட்ட எதுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை போட்ட? மாமா, சின்ன வயசுல புளிப்பு மிட்டாய் சாப்பிடுற பழக்கம் இருந்துச்சு. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த பழக்கத்தை என்னால விடவே முடியல. அப்புறம் அம்மா எனக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்க. உனக்கு எவ்வளவு மிட்டாய் சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்க, ஆனா ஒரு கண்டிஷன், 48 மணி நேரத்துக்கு அந்த மிட்டாயை நீ தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? அந்த 48 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு புளிப்பு மிட்டாய சாப்பிடணும்னு தோணல. அப்புறம் தான் உனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், உலகத்துல எத்தனையோ சுவையான பொருட்கள்லாம் இருக்கு, அதை நான் டேஸ்ட் பண்ணாமே விட்டுட்டேன்னு. அதனால இப்போ உங்க பையன் கிட்ட அந்த மாதிரி முயற்சியை தான் நான் இப்ப எடுத்திருக்கேன். பாத்தீங்களா சரளானே, இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் 4 நாள் கூட ஆகல. ஆனா இவ ரொம்ப அழகா மருமக அப்புறம் பொண்டாட்டின்ற கடமையை நிறைவேற்றுற. சபாஷ் ராஜலா. ஆனா இந்த 48 மணி நேரம் வெறும் சூரஜுக்கு மட்டும் பரீட்சை கிடையாது, எனக்கும் தான். கண்டிப்பா இதுல ஜெயிப்பேன், ஆனாலும் தோத்து போவேன். ஒருவேளை சூரஜ் இதுல ஜெயிச்சிட்டான்னு வையேன், என்னோட பையன் எனக்கு கண்டிப்பா திரும்ப கிடைச்சிருவான். ஆனா நான் என்னோட மருமகளை இழந்துருவேனேம்மா. அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு போய் ஆகணுமே. அண்ணி, என்னோட ஆசை எல்லாம் அண்ணா எப்படியாவது இந்த கண்டிஷன்ல ஜெயிக்கணும். அதுக்காக உங்களை அனுப்பணுன்றது என் நோக்கம் இல்லை. ஆனா அப்படி ஜெயிச்சிட்டாருன்னா என் பழைய சூரஜன் எனக்கு திரும்ப கிடைச்சிடுவாரு. அப்புறம் நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுவீங்க. அங்க உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கஷ்டமும் துக்கமும் இருக்காது. இதான் 2 பேருக்குமே நல்லது. நான் கிளம்புறேன். என்னோட பையன் என்னமோ ரவுடி தான், ஆனா மனசளவுல அவன் ரொம்ப நல்லவன். அதனால தான் இந்த கிரிமினல் பொண்ணோட கண்டிஷனுக்கெல்லாம் அவன் ஒத்துட்டு இருந்திருக்கான். கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்கு. சூழ்ச்சி பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது சரளா அத்தை. ஆனா இஷா வந்து அவளே அவளுக்கான குழிய தோண்டிக்கிட்டா. இப்ப சூரஜ் அவ போட்ட 48 மணி நேரம் கண்டிஷன்ல ஜெயிச்சிருவான். அதுக்கப்புறம் இந்த இஷா நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு போயிட வேண்டியதுதான். அது எப்படிப்பா அந்த மகாராணி 2 நாள்ல போயிடுவா? 2 நாள் இல்ல, 2 மாசம் இல்ல, 2 வருஷம் ஆனாலும் அவ இங்கதான் இருப்பா, எங்கேயும் போக மாட்டா. ஏன்னா நான் அவளை எங்கேயும் போகவே விட மாட்டேன். என் உயிர் இருக்க வரைக்கும் போகவே விட மாட்டேன். நான் விட மாட்டேன். பொறுமை, உனக்கு என்ன ஆச்சுமா? நீ இதுக்கு முன்னாடிலாம் இஷாவை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா நீ இன்னைக்கு என்னடானா அதே இஷா வீட்லயே இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், என் மனைவிக்கு எப்படி இந்த மாற்றம் வந்துச்சு? அதை தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லம்மா. இவ்வளவு பணமா எங்க இருந்து உனக்கு கிடைச்சது? எப்படி உன்கிட்ட வந்தது பேபி? இஷா ரொம்ப வசதியா வாழ்ந்தவ. அவ இந்த மாதிரி இடத்த அவளோட ஸ்கூல் புக் டிராயிங்ல கூட அவ பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில அவ வாழ வேண்டியதா இருக்கு. இங்க பாருங்க மோனிகா, இந்தாங்க, இதுல கொஞ்சம் பணம் இருக்கு. இத நீங்க வச்சுக்கோங்க. என்ன
இஷாக்கு எந்த குறையும் வராம நீங்க தான் பாத்துக்கணும். நீங்க அப்படி பாத்துக்கிட்டா எவ்வளவு வேணாலும் நான் தரேன். வேண்டான்னு சொல்லாதீங்க. இதை நீங்க வாங்கலன்னா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். தேங்க்யூ. நீ சொன்னதை கேட்ட உடனே என் மனசுல சந்தோஷம் பொங்குது. என்ன ஆனாலும் சரி, அந்த மகாராணி அந்த வீட்டை விட்டு நான் போகவே விட மாட்டேன். அப்புறம் உங்க தம்பி ரவுடியா இருக்கிறது நமக்கு தான் நல்லது. ஏன்னா அப்பதானே நமக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். அப்படி நாம இந்த பணத்தை சேர்த்து வச்சு ஜாலியா இருக்கலாம். ஒருவேளை உங்க தம்பி கண்டிஷன்ல தோத்துட்டாருன்னா அப்புறம் அந்த மகாராணி இந்த வீட்டுல தானே இருந்தாகணும். அதுக்கப்புறம் நமக்கு ஒவ்வொரு மாசமும் இதே மாதிரி பணம் வந்துட்டே இருக்கும். அதுக்கு மேல போனஸ் பாயிண்ட் என்னன்னா, போனஸா? சீக்கிரமா சொல்லல, என் உயிரே போயிடும். என்ன ஒருவேளை அந்த மகாராணி மட்டும் நம்ம வீட்டுல இருந்தான்னு வைங்க, அப்ப அத்தையோட ஃபோக்கஸ், மொத்த ஃபோக்கஸும் அவ மேலேயே இருக்கும். எல்லா கோவத்தையும் அவ மேலேயே காட்டுவாங்க. அப்புறம் நான் தப்பிச்சிடுவேன். இதுக்கான அர்த்தம் என்னன்னா பேபி, அந்த ஈஷா நம்ம வீட்டுல தான் இருப்பா. இதனால ஒரு பக்கம் நமக்கு பணம் கிடைக்கும், அந்த பக்கம் அவளும் திட்டு வாங்கிட்டு இருப்பா. அப்புறம் என்ன ஆனாலும் சரி, அந்த பணக்கார வீட்டு மகாராணி இருக்காளே, அவளை எப்படியாவது நான் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். ஆனாலும் எனக்கு ஒரு விஷயம் சொல்லு பேபி, இப்போ உன் மூளை கூட என்ன திட்டம் ஓடிட்டு இருக்கு? இனிமேதான் இந்த மோனிகாவோட சூழ்ச்சியை எல்லாரும் பார்க்க போறாங்க. அதான் ஐயா, அந்த கண்டிஷனை நான் முழுசா நிறைவேற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சபாஷ் சூரஜ். ஆயுதம் இல்லாம ஒரு சண்டை நாம ஜெயிக்கணும்னா அதுக்கு அந்த இடத்துல நம்ம வாயை மூடிட்டு கம்முன்னு நிக்கிறது தான் நல்லது. என் பொண்ணு சொன்னதை கேட்டுக்கிட்டு ரொம்ப அற்புதமான வேலை தான் செஞ்சிருக்க. உனக்கு என்னுடைய எல்லா வேலைகள்ல இருந்து உனக்கு 2 நாள் லீவு தரேன். எப்பவும் என் மனசு நீ ஜெயிச்சிருக்க சூரஜ். இந்த வாட்டி உன்னை தேர்ந்தெடுத்ததுல எந்த தப்பும் பண்ணலங்கிற எண்ணத்தை நீ ஏற்படுத்தணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஐயா. இந்த தடவை நீங்க என்ன குறை சொல்ற அளவுக்கு நான் எந்த ஒரு குறையுமே வைக்க மாட்டேன். எஸ், வெரி குட். இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. உண்மை என்னன்னா, ஒரு வேலைன்னா எந்த காலத்திலயும் சொந்த காலில் நிற்க முடியாது போல இருக்கு. சரி, நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? இந்த மொத்த உலகத்துல நீங்க யார் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்க? என்னோட தங்கச்சி இஷா. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அவங்க உங்க முன்னாடி வந்து அந்த நேரத்துல அவங்க முன்னாடி உங்க சொந்த கால்ல நின்னீங்கன்னா அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? நீங்க என்னமோ இன்னைக்கு நான் என் சொந்த காலில் நிக்க போற மாதிரி தானே பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் என் தங்கச்சி நாளைக்கு இங்க வர மாதிரி சொல்றீங்க. சரி வச்சுக்கோங்க, 48 மணி நேரம் சேலஞ்சுன்னு. 48 மணி நேரமா? அடுத்த 48 மணி நேரத்துல உங்க தங்கச்சி இஷா நிச்சயமா உங்க வீட்டுக்கு திரும்பி வந்துருவா. அப்போ நீங்க உங்க சொந்த கால்ல நின்னு அவங்கள சர்ப்ரைஸ் பண்ண வேண்டாமா? யூ நோ வாட், நான் என்னோட லைஃப்ல உன்ன மாதிரி சிறந்த மோட்டிவேட்டரை பார்த்ததே இல்லை. சரி, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, என்னை குணப்படுத்துறதுல நீ என் கூட இருப்பேன்னு. அப்புறம் இன்னொரு ப்ராமிஸும் பண்ணணும். அதாவது மற்றவங்கள மாதிரி என்னை விட்டுட்டு ஓடக்கூடாது. ப்ராமிஸ்? ப்ராமிஸ்.
சூரஜோ சரளா ஆண்டியோ உனக்கு எப்படி தெரியும்? ஒழுங்கா நீ யாருன்னு சொல்லு. அது சூரஜ் அண்ணா என்னோட அண்ணன், அவங்க என்னோட பெரியமா. நான் ஹெல்ப் பண்ணவா? தயவு செஞ்சு வேணாம் தாயே. 48 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க இங்க இருந்து போயிடுவீங்க இல்லையா? அதுவே எனக்கு பெரிய உதவி. நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு கோவம் இருக்கக்கூடாது. கண்டிஷன் படி அடுத்த 48 மணி நேரத்துக்கு நான் யார் மேலேயுமே கை ஓங்காம இருந்தா நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுவீங்க. நிஜமாவே நான் அந்த வீட்டை விட்டு போயிட்டா உனக்கு எந்த மாற்றமும் ஏற்படாதா?